வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அதில் நம்மால் தோற்கடிக்கப்பட்டவரும் உண்டு. நம்மை தோற்கடித்தவரும் உண்டு. வெற்றி, தோல்வி இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி சுவையாக இருக்கும்? ஆனால் இந்த வாழ்க்கை விளையாட்டில் நம்மோடு முதல் ஆட்டக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவரோடு நாம் ஆடும் ஆட்டத்தை நாம் நினைத்தால் கூட முடிக்க முடியாது. ஆரம்பித்த அவர் முடித்தால் மட்டுமே முடியும். அவர் யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன, தெரியவில்லையா? அப்ப நானே சொல்கிறேன். நீங்கள் வணங்கும் கடவுள் ஒருவரே. சரி, அவருடன் நமக்குள்ள ஆட்டத்தை பற்றி பார்க்கலாமா? ஒரு பக்கத்தில் நீங்கள், மறுபக்கத்தில் கண்ணுக்கு புலப்படாத இறைவன். இந்த வினோத விளையாட்டே நீங்கள் ஜெயிக்கிறீர்களா இல்லையா என்பதை நிர்ணயிக்கத்தான். ஆனால் நம்மோடு விளையாடும் இறைவனுக்கு விளையாட்டில் வெற்றி தோல்வி கிடையாது. நீங்கள் எப்படி விளையாடுகிறீர்கள் என்பதை வைத்தே இறைவனும் விளையாடுகிறார். இறைவன் உங்களை அவசரப்படுத்துவதில்லை. இப்படியாடு அப்படியாடு என்று உங்களை கட்டாயப்படுத்துவதும் இல்லை. எப்படி விளையாடுகிறீர்கள் என்பதில் உங்களுக்கு பூரண சுதந்திரம் உண்டு. நீங்கள் விளையாடும் வரை இறைவன் பொறுமையாகவே காத்திருக்கிறார். ஒருமுறை விளையாட தொடங்கிய பிறகு வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு இந்த ஆட்டத்தில் இடமில்லை. அதே சமயம் நீங்கள் விளையாடத் தொடங்கிய பிறகு அதை வைத்து இறைவன் விளையாடுகிறார். அதை விமர்சித்தால் இறைவன் பொருட்படுத்துவதில்லை. இறைவனோடு விளையாடுவதில் தான் உங்கள் சாமர்த்தியத்தை காட்ட வேண்டுமே தவிர உங்கள் கருத்துக்களுக்கு இடமில்லை. இறைவன் கண்டிப்பாக விதிகளை மீறுவதில்லை, தப்பாட்டம் ஆடுவதில்லை. நீங்களும் அப்படியே ஆட வேண்டும் என்ற அடிப்படை நாணயத்தை உங்களிடம் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கண்ணுக்கு புலப்படாதவன் அசதியாயிருப்பான், கவனிக்க மாட்டான் என்று நீங்கள் அழுகுனி ஆட்டம் ஆடினால் நீங்கள் தோற்பது உறுதி. விதிகளுக்கு புறம்பாக விளையாட தொடங்கும் போதே உங்கள் தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இந்த விளையாட்டின் சுவாரஸ்யமான அம்சமே இந்த விளையாட்டு எத்தனை காலம் நீடிக்கும் என்பதே நீங்கள் அறியாததுதான். விளையாட்டு திடீரென்று எந்த நேரமும் இறைவனால் முடித்து வைக்கப்படலாம். இறைவனாக முடிக்கிறவரை எப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. விளையாட்டை உற்சாகமாகவும் நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் விளையாடிக் கொண்டிருக்க முடிந்தால் ஆட்டத்தில் நீங்கள் வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று அர்த்தம். ஏமாற்றியோ வஞ்சகமாகவோ முட்டாள்தனமாகவோ ஆடி வந்தால் தோல்வியடைந்து விடுவீர்கள் என்று அர்த்தம். மற்ற விளையாட்டுகளை விட இந்த விளையாட்டு இன்னொரு விதத்தில் நிறையவே வித்தியாசப்படுகிறது. மற்ற ஆட்டங்களில் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று என்று உங்களை நிரூபிக்க பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. இதில் அப்படி இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அளிக்கப்படுவதில்லை. இந்த வாழ்க்கைதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இது முடியும்போது எல்லாமே முடிந்து போகிறது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவரவர் விளையாடி கொண்டிருப்பதை பொறுத்தது. இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டில் நீங்கள் சிறந்த ஆட்டக்காரராய் மாறுங்கள். ஏனென்றால் நம்மோடு ஆடிக்கொண்டிருக்கிறவர் சகலத்தையும் அறிந்தவர். அதோடு மட்டுமில்லாமல் நம்மை ஆட்டி வைப்பவரும் அவரே. அவரன்றி ஒரு அணுவும் அசையாது. இறைவன் நம்மை படைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவரோடு இணைந்து இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டை விளையாடுவோம். இறைவனோடு விளையாடும் இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.